பில்லியன் கணக்கிலான திட்டம் ஒன்று தற்காலிகமாக நிறுத்தப்படுகையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உடன்படிக்கை வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் சீன முதலீட்டாளர்களின் ஆர்வத்தை பாதுகாக்க வேண்டும் என சீனா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சீனா கவனம் செலுத்தியுள்ளதாக இலங்கைக்கான சீன தூதுவர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்தபோது கூறியுள்ளார். துறைமுக நகரின் நிர்மாண பணிகளை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு எடுத்த தீர்மானத்தை அடுத்து இலங்கைக்கான சீன தூதுவர் ஷியன் லியன்கே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவையும் வெளிவிவகார அமைச்சரையும் சந்தித்துள்ளதாக சின்ஹுவா செய்தி சேவை செய்தி வெளியிட்டுள்ளது. நாட்டின் கொள்கையின் மூலம் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை வென்றெடுப்பது முக்கியமானது என சீன தூதுவராலயத்தின் கொன்சியுலர் ரென்பா சியான் இன்று நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். The government is very much important for keeping the confidence. இலங்கை வாழ் மக்களை திசை திருப்ப வேண்டும் என்ற தேவை சிலருக்கு உள்ளது. துறைமுக நகருக்கு கடன் வழங்குவதாக கூறி மக்களை திசை திருப்ப முயல்கின்றனர். அது தவறானது. உங்களது அரசாங்கமோ அல்லது இலங்கை வாழ் மக்களோ இதற்கு இந்த திட்டத்திற்காக ₹1 கூட செலுத்துவதில்லை. புதிய அரசாங்கத்தின் இந்த தீர்மானம் தொடர்பில் சீன அரசாங்கம் அதிக கவனம் செலுத்தியுள்ளது. வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் சட்டபூர்வமான உரிமையை பாதுகாப்பதற்கும் அதற்கு மதிப்பளிக்கும் வகையிலும் நடந்து கொள்வார்கள் என்பதில் எமக்கு நம்பிக்கை உள்ளது. துறைமுக நகரம் தொடர்பில் சாத்தியக்கூற்று மதிப்பீடு செய்யப்பட்டு இந்த ஆய்வு நிறைவடைந்துள்ளது. இலங்கையின் சட்டம் மற்றும் சர்வதேச சட்டத்திற்கு அமைவாக அந்த பொறுப்பு இலங்கை அரசாங்கத்திடமே உள்ளது. அது முதலீட்டாளர்களின் பொறுப்பல்ல. இந்த திட்டம் 2004ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்திலே முதலான கடத்திற்கு வந்தது. அதன்போது விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு ஏற்ப சிங்கப்பூர் நிறுவனம் ஒன்றே இந்த திட்டத்தை ஆரம்பித்தது. 120 ஏக்கர் பகுதியில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. நான் அறிந்த மட்டத்தில் அதுவே இடம்பெற்றது. இலங்கை தொடர்பில் சீன அரசாங்கம் வைத்துள்ள நம்பிக்கை மிக முக்கியமானது என்பதை இங்கு ஞாபகப்படுத்த வேண்டும். அரசாங்கம் மாறும் போது முதலீட்டு கொள்கை மாறுமாக இருந்தால், திட்டங்களை மீள ஆராய்வதாக இருந்தால், இல்லாவிடின் அதனை நிறுத்துவதாக இருந்தால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் என்ன நினைப்பார்கள்? முதலீட்டாளர்கள் நாட்டிற்கு வருவார்களா? இதேவேளை சீனாவின் கொடுக்கல் வாங்கல்களின் போது இடம்பெற்றுள்ள பாரியளவிலான மோசடி தொடர்பில் ஆராய்வதற்கு புதிய சட்டங்களை வகுத்து வருவதாக பிரதி நீதியமைச்சர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்தார். சீனாவுடன் செய்த கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் தொடர்பில் சீன அரசாங்கம் நமக்கு அனைத்து தகவல்களையும் வழங்குவதில்லை. எனினும் கட்டுநாயக்க அதிவேக வீதியின் 1 கிலோமீட்டருக்கு $4 மில்லியன் செலவாகும் என்பதை நாம் அறிவோம். எனினும் 14 மில்லியன் செலவு செய்துள்ளனர். அந்த தொகைக்கு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டுள்ளது. அவ்வாறு என்றால் எவ்வாறு திருடர்களை பிடிப்பது? அவர்கள் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தத்தின்படி 14 மில்லியன் என்று குறிப்பிடப்பட்டு எஞ்சிய பணத்தை எதற்காக பயன்படுத்தினர் என்பதை அறிய முடியாமல் போயுள்ளது. எனவே எவ்வாறு திருடர்களை பிடிப்பது? திருடர் என்று தெரியும், ஆனால் பிடிக்க முடியாது. எனவே அதற்காக சட்டங்களை வகுக்க எதிர்பார்க்கின்றோம்.